இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வேலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து மத்திய அரசு வேலை, தமிழ்நாட்டில் வேலை வந்து சொல்லியிருக்காங்க. 6 வேக்கன்சி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்னு சொல்லணும். போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதே மாதிரி சிஆர்பிஎஃப்க்கு அப்ளை பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய வந்து வில்லிங்டன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து டிஃபென்ஸ் காலேஜில் தான் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. மொத்தம் 6 வேக்கன்சி தற்பொழுது சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பட் இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி லெவலில் வந்து வேக்கன்சி இருக்குது, சிவிலியன் வேக்கன்சி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அங்கே தான் உங்களுக்கு ஜாப் இருக்குது. இந்த காலேஜ் அங்கே தான் இருக்குது. இந்த காலேஜில் தான் உங்களுக்கு வந்து சில முக்கியமான ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஜாப் பொறுத்தவரையும் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அலுவலக உதவியாளர், அதிலே வந்து நிறைய கேட்டகரி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்கும் அதில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்க்கும்பொழுது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 25 வயசில் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து சேலரி எவ்வளோ தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து 18,000க்கு மேலே சேலரி இருக்கும். அலௌன்ஸ்லாம் சேர்த்து கிடைக்கும் போது இதை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் 2 விதமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிட்டன் டெஸ்ட்டு, அது முடிஞ்சோடனே ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். அதாவது டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லிங்டன் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து கையால் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய பிளேஸில் வந்து நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து வேலிடாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அதே மாதிரி வந்து அஃபிக்ஸ் யுவர் லேட்டஸ்ட்டு செல்ஃப், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க. அதுலேயும் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் போல். அதையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் பார்த்தீங்கன்னா 10க்கு 22 அப்படிங்கிற சென்டிமீட்டரில் ஒரு என்வலப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் செல்ஃப் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2ல் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு, ஃப்ரம்மில் அவங்களுடைய அட்ரஸ் போட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து 26 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்ட வேண்டியிருக்கும். போஸ்டல் ஸ்டாம்பு 26 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிக்கணும். இதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கிளியர்லி மென்ஷன் என்வலப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும். அந்த என்வலப்புக்கு மேலே நீங்கள் அனுப்பக்கூடிய போஸ்ட் கவருக்கு மேலே இதை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி ஆகணும். அந்த போஸ்ட் கவருக்கு உள்ளக்க தான் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து தான் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. என்னென்ன உள்ளக்க வைக்க போகிறீங்க, இந்த என்வலப்புக்கு உள்ளக்க என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து, அதே மாதிரி இந்த என்வலப் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பையும் சேர்த்து மொத்தமாக எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய என்வலப்பில் நீங்கள் வந்து வைக்க வேண்டியிருக்கும். ஒரு A4 சைஸில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. இதில் எந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த பெரிய என்வலப்பை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் காலேஜ், வில்லிங்டன், 6,43,231 தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்ஷூர் ஆல் டாக்குமெண்ட் அரேஞ்சு ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அவங்க சொல்லக்கூடிய டயத்துக்குள்ளே வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து அனுப்பிடுங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு கடைசி நாளாக 30/3/2024 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகுது. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா dssc.gov.in சொல்லக்கூடிய இந்த பேஜ்.
இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இப்போ நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் நம்ம பார்க்காத இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து செலெக்ஷன் மோடில் பார்த்திங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அட்மிட் கார்டை வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்கள தான் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த மெரிட் லிஸ்ட்டு கேட்டகரி இதெல்லாம் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஜ்லேயே இருக்கும், 4வது பேஜில் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அக்னாலஜ்மெண்ட்டு, இந்த 2 இது இருக்குது. அக்னாலஜ்மெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வில்லிங்டன் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஹைஃபனுக்குள்ளே இருக்கக்கூடிய எதையுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. அந்த பார்கோடுக்குள்ளே இருக்கக்கூடிய எதையுமே கிளிக் பண்ண எதையுமே பார்த்தீங்கன்னா எழுதாதீங்க. அது கீழே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே சைனும் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேர் 10th மார்க்ஸில் இருக்கிற மாதிரி கேபிட்டலில் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கேபிட்டல்லே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், எவ்வளோ ஏஜ் ஆகுது, எந்த கேட்டலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதற்கான ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குது, மச்சம் எங்கே இருக்குது, தழும்பு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்த அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இமெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு பிளேஸ் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்லாம் கொடுத்துட்டு சிக்னேச்சர் போட்டு அது நம்ம சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, 11 டாக்குமெண்ட்டு, செல்ஃப் அட்ரஸ்ட்டு, என்வலப்பு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பெரிய என்வலப்பில் போட்டு அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலேஜில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் அந்த இடத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பில்லிங் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வில்லிங்டன் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கம்பெனி லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போகணும் நண்பர்.